சார், ரஞ்சா எஸ்கேப் ஆயிடுச்சு. என்ன? நீ என்ன சொல்றன்னு உனக்கு தெரியுதா? எஸ் சார். அதாவது நம்ம பக்கத்துல ராம்பூர் இருக்குல்ல, அது சேஃப் இல்லாத ஒரு இடமா இருக்கு சார். சரி பசங்களா, உங்களுக்கு அடுத்த வகுப்பு எடுக்க போறது உலக புகழ் பெற்ற வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஷம்பு சார். எங்க மாணவர்களுக்கு உங்க வெற்றியின் ரகசியத்தை சொல்லுங்க. குருட்டு அதிர்ஷ்டம். என்ன? குருட்டு அதிர்ஷ்டம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதிர்ஷ்டம். அதாவது மிருகங்கள் கிட்ட பழக கடவுள் திறமையை கொடுத்திருக்காரு. சரியா குழந்தைகளா? மேடம், எங்களுக்கு இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஒரு கரடி நம்ம ஸ்கூல் பக்கத்துல சுத்திட்டு இருக்கான். என்ன? சரி, நம்ம கூட தான் ஷம்புஜி இருக்காரே, அவர் சீக்கிரமே கரடியை பிடிச்சிடுவாரு. கண்டிப்பா கண்டிப்பா நான் பிடிக்கிறேன். ஷம்பு அருகில் இருக்கும் போது பயப்பட தேவையில்லை. நான் அந்த கரடியை கவனிச்சுக்கிறேன். கரடி வந்து என்ன தாக்குறதுக்கு வழியே இல்லை. ஆனா இதுல எப்படி ஏறுறது? அந்த ஊஞ்சலை யூஸ் பண்ணி ஏறிடலாம். போய்கிறது போய்கிறது. அற்புதம் அற்புதம் அற்புதம். என்ன 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 நடந்தது? வாவ் ஷம்பு சார், நீங்க ஒருத்தரே எங்களை கரடி கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, அது கரடியோ இல்ல எலியோ, ஷம்பு அங்க கண்டிப்பா இருப்பான். ராம்பூருக்கு உங்களை வரவேற்கிறோம் சம்புஜி. என்ன மன்னிச்சுக்கங்க, ஆரஞ்சு பூக்கள்னா எனக்கு அலர்ஜி. சார், உங்களை நாங்க எதுக்காக கூப்பிட்டோம்னா, இந்த காட்டுல ஒரு ரவுடி யானை இருக்கு. அது எங்க பயிர்களை மிதிச்சு நாசமாக்கிடுச்சு. கவலைப்படாதீங்க, அத நான் பிடிச்சு காட்டுறேன். நீயா யானைய பிடிப்பியா? நீ ஒரு காமெடியன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே ஷம்பு. யார் அது? இந்த பக்கம். ஜே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஆப்பிரிக்கால இருக்கிறதா நினைச்சேன். நான் வந்துட்டேன். 4 சிங்கங்களை பிடிச்சதோட இல்லாம ஆப்பிரிக்கா பழங்குடியினர்களை காப்பாத்திருக்க. நீ என்ன செஞ்சிருக்க? உன்னை பாத்தியா? நீ எப்படி யானைய பிடிப்ப? நீ பூக்களை பார்த்தே பயப்படுறிய. நான் ஒன்னும் பயப்படல, இது ஒரு அலர்ஜி. ஓ பாவம், ஷம்புவுக்கு உடம்பு சரியில்லை. நீ என் வீட்டுக்கு போய் படுத்து தூங்க கூடாது. நான் ஏற்கனவே என்னோட பொரிய வச்சுட்டேன். நீ ஒன்னும் தேவையில்லை. வெயிட் பண்ணி ஜே, இந்த யானைய உனக்கு முன்னாடி நான் பிடிச்சு காட்டுறேன். உன்னால பிடிக்க முடிஞ்சா அது ஒரே ஒரு விஷயம் தான், உன்னோட ஜலதோஷம். இது ஒரு அலர்ஜி. இப்ப நீ கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. முட்டாள் ஜே, உனக்கு நான் காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஷம்பு, நீ திரும்பி இப்படி ஓடி வருவன்னு எனக்கு தெரியும். நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? என்னை விட்டு தள்ளி போ. ஓ முட்டாள் யானை. நான் தான் சொன்னேன்ல, யானைய நான் பிடிச்சு காட்டுவேன்னு. ஷம்பு, கவனமா இரு. துப்பாக்கி லோடாகி இருக்கு. நான் நல்லா பயிற்சி எடுத்திருக்கேன். என்னால இல்ல. ஷம்பு, நீ என்ன பண்ணிட்ட? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வாவ் வாவ் சம்புஜி, நீங்க யானைய புடிச்சிட்டீங்க. நீங்க ரொம்ப தைரியமானவரு. ஆனா ஜேஜேக்கு என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நாளே ஜேஜேக்கு போதுமான வேட்டையா இருந்தது. நாங்க 2 நிபுணர்களை அழைச்சிருக்கவே கூடாது.
எந்த பிரச்சனை இருந்தாலும் அத தனியாலாவே நீங்க சமாளிப்பீங்கன்னு புரிஞ்சு போச்சு. மன்னிச்சிருங்க, அது சும்மா. ஆமா ஆமா, அது எங்களுக்கு தெரியும். அது ஒரு அலர்ஜி தானே. பாம் சிக்க பாம் சிக்க பாம் சிக், பாம் சிக்க பாம் சிக்க பாம் சிக். ஞாபகம் இருக்கட்டும், விலங்குகள் கிட்ட கருணையோட நடந்துக்கோங்க. ஆமா, ஏன்னா நாங்கெல்லாம் நல்ல டான்சர்ஸ். எந்த ஒரு மிருகத்தையும் நாங்க இதுல பொன்படுத்தல, சத்தியமா சொல்றோம். எக்காரணத்து கொண்டும் மனிதர்களை துன்புறுத்த மாட்டோம். கண்டிப்பா மாட்டோம். இன்னும் என்ன லுக்கு, டக்குனு சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு.